இங்க பார் மா நிமிஷம் வாங்க. என்ன உனக்கு பொய் பேச வருமா? பொய்யா? எங்க குடும்பத்துக்கே பொய்க்கும் ஆகவே ஆகாது. என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? எங்க சின்ன அண்ணெல்லாம் ஒரு பொய் தன்னறியாம சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, கையில கற்பூரம் தேத்தி அப்படியே சாமிகிட்ட காட்டி மன்னிச்சுக்க கடவுளேன்னு வேண்டும், புண்ணாயிரும். அந்த மாதிரி தண்டனை கொடுப்போம். நாங்களாம் பொய் சொல்ல மாட்டோம். இல்ல ஒரு எந்த அளவுக்கு பொய் சொல்றியோ அந்த அளவுக்கு பிரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தேன். என்ன பிரைஸ் கொடுக்க போறீங்க? போட்டி பொய் சொல்ற போட்டி பார். சத்யா, பிடிச்ச சாக்லேட் கிட்கேட்டு, பிஸ்தா பருப்பு, ஓஹோ முந்திரி பருப்பு, ஆஹா நல்ல கனி நல்ல கனி. 500 ரூபா தாள், 10,000 ரூபா. பொய் சொல்லணுமா? பொய் சொல்லணும். உனக்கு தான் வராதுன்றியே. இல்ல இல்ல ட்ரை பண்றேன். சொல்லு பாப்போம். ஆரம்பிக்கலாமா? விஜயகாந்த் இருக்காருல்லங்க, அவர் வந்து எங்க அண்ணங்க, பெரிய அண்ணன். எங்க அப்பா வந்து மொத எங்க அப்பாவுக்கு வந்து விஜயகாந்த் அண்ணன் தான் பிறந்தாங்க. அவங்க அப்பா அம்மாக்குள்ள இல்லைன்னு எங்க அப்பா வந்து தத்து கொடுத்துட்டாரு. அவங்க பையன் 2 பேர் இருக்காங்க பாருங்க. 2 பேத்துல பிரபாகரன் வந்து எங்க அப்பா மேல ரொம்ப பாசம். இன்னமும் படத்துல நடிக்கிறாருந்தா எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி, தாத்தா அந்த படத்துல நடிக்கட்டுமான்னு கேட்டுதான் நடிப்பாரு. அதே மாதிரி விஜயகாந்த் அண்ணன் இருக்கும் போது எனக்கெல்லாம் போன் பண்ணி, அம்மு நல்லா இருக்கியாடா, உமா நல்லா இருக்கியாடான்னு ஒரு நாளைக்கு ஒரு 5 முறையாவது கேட்டுருவாரு. அவர் நடிக்க போகும்போது எங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்புனாரு. அதனாலதான் அவ்வளவு தூரம் இருந்தாரு. விஜயகாந்த் அண்ணனா எனக்கு ரொம்ப, எனக்கு 2 அண்ணன்ல அந்த அண்ணன் தான். 3 அண்ணன் எனக்கு ஆக மொத்தம். போதும் போதும், சரி எடுத்துக்கலாமா? தேங்க்யூ. என்ன பணத்தை எடுக்கணும்னு பார்த்தா பருப்பு எடுத்துக்கிற? ஏங்க 500 ரூபாய் நோட்டு தாங்க எடுத்திருக்கேன், கணக்கு இல்லையா? கொண்டாப்பா, உண்மையை சொல்லிட்டேல்ல. நான் என்ன சொன்னேன்? பொய் தான் சொல்லணும்னு சொன்னேன். ஏங்க நீங்க ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. பொய் தானே சொல்லணும்னு சொன்னேன். நீ உண்மையை சொல்லிட்ட, அவ்வளோதான். இது கூட அவ்வளோதான், தோத்துட்டேன். எங்க ஒன்னாவது கொடுங்க, 4 கொடுங்க.